வணக்கம். வேட்டையன் தெரிக்க விடுகிற அளவுக்கு படம் பற்றிய பேச்சு பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வேட்டையன் விழாவையும் நாம டிவியில பார்த்திருப்போம். அந்த விழாவில் ரஜினி சார் சொன்ன ஒரு விஷயம்தான் என்னை ரொம்ப ரொம்ப கவனத்துல ஈர்த்துச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதை அடிக்கடி உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, அமிதாப் ஜி தான் என்னைய தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு கொண்டு வந்தாரு, ஏன் ரஜினியை போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தைய அவர் சொல்லியிருந்தாரு. இந்த சமயத்துல ஒரு விஷயம் அன்னைக்கு பெரிய பரவலாக இங்க விகடன் மாதிரியான பத்திரிகைகள்லையும் குமுதம் மாதிரியான பத்திரிகைகள்லையும் ஏன் அங்க மும்பையில வந்துட்டு இருந்த பத்திரிகைகள்ல கூட ஒரு விஷயம் பேசப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஏக் துஜே கேலியே அப்படிங்கிற படத்தின் மூலமாக கமல் அங்க அறிமுகமான உடனே அங்க இருக்கிற பெரிய உச்ச நடிகர்களுக்கு எல்லாமே ஒரு பயம் ஒண்ணு வந்தது. இன்னும் இந்த அளவுக்கு நடிப்புல கொடிகட்டி பறக்கிறானே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அப்படிங்கிற ஒரு சூழல் பத்தி விரிவாக கட்டுரைகள் எழுதப்பட்டிருந்தன, நிறைய பேருக்கு தெரியும். இந்த நிலையில தான் அமிதாப் அவர்கள் ரஜினியை அங்க அவர் சிபாரிசு செய்தார்னு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. சரி, அந்த படம் அந்தா கானூன் அப்படிங்கிற திரைப்படம், அதாவது சட்டம் என்பது இருட்டறையில் இருக்கிறது அப்படிங்கிறதான அர்த்தம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு இங்க தமிழ்ல வந்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த அந்த படம் தான் ஹிந்தியில சில வருடங்கள் கழித்து அங்க அந்தா கானூன் அப்படிங்கிற பேர்ல வந்தது. இந்த சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படம் தான் எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய திரை வாழ்க்கையில முதல் வெற்றி. அதே போல தூரத்து இடிமுழக்கம், இனிக்கும் இளமை மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாலும் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு, நம்ம கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றி அப்படிங்கிறதும் சட்டம் ஒரு இருட்டறை தான். சட்டம் ஒரு இருட்டறை படத்தினுடைய 101வது நாள் விழா சென்னையில ஒரு சுவாமி சங்கரதாஸ் கலையரங்கத்துல நடந்தப்ப, அந்த விழாவுக்கு நான் 8ஆவதோ என்னமோ படிச்சுட்டு இருக்கும்போது நான் போனது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படத்துக்கான விருதுகளை வழங்கியவர், சிறப்பு விருந்தினராக வந்தவரே நம்ம திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் சார் தான். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. பாக்யராஜ் சார் கிட்ட, விஜயகாந்த் சார் கிட்டலாம் ஆட்டோகிராஃப் வாங்கினப்ப விஜயகாந்த் சார் ஆட்டோகிராஃப் போடுறாரு. அப்படி ஆட்டோகிராஃப் போடும்போது அன்பு நண்பன் அப்படின்னு போட்டார் அவர். நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கு விஜயகாந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரன் ஓகே இவரை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கு காரணம் ஒரு புல்லட் தான். அந்த புல்லட் விஜயகாந்த் வைத்திருந்த புல்லட். அந்த புல்லட்ல தான் ஸ்டுடியோவா, கம்பெனியா, டைரக்டர் அலுவலகமா தேடி தேடி போய் நம்ம கேப்டன் அவர்கள் வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் ஒரு ஸ்டுடியோவிலிருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டைலா வந்த விஜயகாந்தை பார்த்து விட்டு தான் யார் அவன் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகரன் விசாரித்து உடனடியாக அவரை சந்தித்து சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கு புக் செய்தார். அந்த படம் அதிரிபுதிரி ஹிட் அடிச்சுது அப்படிங்கிறதும் தெரியும். விஜயகாந்த் சார் ரொம்ப அழகா அந்த கேரக்டரை அனாயசமா பண்ணியிருப்பார் அவர். அந்த படம் தான் சில வருடங்களுக்கு பிறகு அங்க பூர்ணச்சந்திர ராவுடைய டைரக்ஷன் தயாரிப்புல அங்க அந்தா கானூன் அப்படிங்கிற படமா வந்தது. இங்க சட்டம் ஒரு இருட்டறை படத்துல விஜயகாந்துக்கு தோள் கொடுப்பதற்கு, விஜயகாந்த் அன்னைக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு கேப்டன், அவர் வளர்ந்துட்டு இருக்கிறவர் தான் கேப்டன். ஆனா அவருக்கு தோள் கொடுக்க அங்க யாருமே கிடையாது அந்த படத்துல. ஆனா அந்தா கானூன் ஹிந்தியில பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க போகும்போது அமிதாப், தர்மேந்திரா, ஹேமமாலினி உள்ளிட்ட பல நடிகர்கள் அந்த படத்துக்கு பலம் சேர்த்து கொண்டே இருந்தார்கள். படத்தை பிரம்மாண்டமா கொண்டு வந்தாங்க. அந்தா கானூன் ரஜினி அவர்களுக்கு ஹிந்தியில ஒரு ஓப்பன் கேட்டு, அப்படி கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட சட்டம் ஒரு இருட்டறை தான் காரணம். இதுல சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தினுடைய மூலக்கதை யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா ஷோபா சந்திரசேகர் அவர்களுடைய மூலக்கதையை வைத்துக் கொண்டுதான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணார், டைரக்ட் பண்ணினார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அந்த கதை உரிமையை வாங்கி தான் அங்க படம் எடுத்தாங்க அந்தா கானூன். அதற்கு பிறகு ஏற்பட்ட நட்புல தான் அதே கம்பெனிக்கு இதே நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் நான் சிகப்பு மனிதன்ற படத்தை தமிழ்ல எடுத்தாருங்கிறது ஒரு கொசுறு தகவல். ஆக ரஜினிகாந்த் அவர்கள் இந்தி திரையுலகிற்கு நுழைவதற்கு காரணமாக இருந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் அப்படிங்கிறதும், எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார் இயக்கிய அந்த படம் தான் அதை ஹிந்தியில எடுப்பதற்கும், ஹிந்தியில ரஜினியினுடைய என்ட்ரி மாசாக இருப்பதற்கும்
ஒரு வழிவகைகளை செய்து கொடுத்தது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம்.